ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் திணை விளக்கு, திணை மாவு, திணை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு திணை அரிசி எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணும். ஊறின திணை அரிசியெல்லாம் வடி போட்டுடலாம். இந்த டம்ளர் தான் ஒரு டம்ளர் போட்டால் 150 ml இருக்கும் அந்த டம்ளர். பாதி அரிசி எடுத்து அப்படியே ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு வறுக்கலாம். அரிசி கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் அடி பிடிக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு வறுத்துக்கலாம். நல்லா படப்படன்னு வெடிக்கணும் அரிசி. அதுலேயே ஒரு 4-5 ஏலக்காய் போட்டிருக்கேன். 6 ஏலக்காய் போட்டிருக்கேன் நான். நல்லா வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அந்த சமயத்தில் ஸ்டவ் அணைச்சிடலாம். தீ மிதமாக வச்சு வறுத்துக்கலாம், ரொம்ப தீ அதிகம் வேண்டாம். இப்போ மிச்சம் இருக்க அரிசியை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா முடிஞ்சளவு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கு. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். திணை அரிசி நான் கொஞ்சம் வடி போட்டு அப்படியே போட்டேன். இதுலேயே நம்ம தேவையான அளவு தேன் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் அப்படி துணியில் காய போட்டிங்கன்னா இந்தளவு கூட ஈரம் இருக்காது. தேவையான அளவு மட்டும் நம்ம தேன் ஊற்றிக்கலாம். தேன் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வெள்ளை பாகு காய்ச்சி அதை கூட ஊற்றிக்கலாம். அதை 6 உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த விளக்கு செய்கிறது எங்கள் பேரனுக்கு ஒரே ஆசையாக இருந்ததுங்க. அதனால் எங்கள் பேரன் தான் செய்கிறாங்க. ஒரு 6 விளக்கு செய்துக்கலாம். கரெக்டாக 6 குட்டி குட்டி உருண்டையாக முதல்ல 6 பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நல்லா உருட்டிட்டு ஓட்டை போட்டுக்கலாம். முருகருக்கு இந்த மாதிரி நம்ம செய்து பிடிக்கிறது ரொம்ப விசேஷங்க. அதுவும் திணை மாவில் செய்கிறது ரொம்ப விசேஷம். திணை மாவு இல்லைன்னா பச்சரிசியில் கூட செஞ்சுக்கலாம். திணை அரிசி இல்லைன்னா, அதே போல் தேன் இல்லைன்னா வெள்ளைப்பாகு கூட எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க அரிசியை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நம்ம திணை லட்டும் திணை மாவும் செய்ய போகிறோம். இப்போ விளக்கு ரெடி ஆகிடுச்சு. திணை லட்டு திணை மாவு இப்போ செய்யணும். நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டலாம் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். நல்லா சுற்றி இருக்கிறதெல்லாம் விழுந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு தடவை தட்டிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் பாருங்கள், நல்லாவே மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். மாவு நல்லா சூப்பராக நைஸாக இருக்குது. இந்தளவு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல வறுத்தால் தான் இந்த அளவு அரைப்படும். அப்படின்னு சரியாக வறுக்காம விட்டிங்கன்னா வயிறு வலி எடுத்துக்கும். அரைச்ச மாவில் 2ஆக ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பாகம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதே அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். 60 ml கப்பில் மாவு போட்டேன். 60 ml கப்லேயே சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம். திணை மாவு ரெடி ஆயிடுச்சு. சுவாமிகிட்ட வச்சு ஒரு தட்டில் போட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம திணை லட்டுக்கு ரெடி பண்ணணும். மிச்சம் இருக்க மாவு அளந்து காமிக்கிறேன். அதே கப்பில் அளந்துட்டு அதே கப்பில் வெல்லமும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். போட்டு அதுவுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே மாவு நைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும். நல்லா ஒன்று போல் கலந்து வரணும். அவ்வளோதான். நம்ம அரைக்கணுன்னா ஒன்று போல் கலந்து வரணும். அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 3 பாதாம், 2 முந்திரி போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுவாமிக்கு செய்கிறது நம்ம இது சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம். நான் இந்தளவு தான் போட்டிருக்கேன். ஏன்னா திணை அரிசியே கம்மியாக இருக்குது, அதனால் இந்தளவு இருந்தால் சரியாக போகும். இதை போட்டு நல்லா கலக்கிட்டு நெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். திணை லட்டு பிடிக்கிறதுக்காக நெய் கொஞ்சம் சூடாக ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையானாலும் ஊற்றலாம், ஒட்டுக்காக ஊற்ற வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மறுபடியும் தேவைப்படும் போது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா ஆறுனப்புறம் கழுவிக்கலாம். இந்த திணை லட்டு பிடிக்கிறது கூட எங்கள் பேரன் ஓடி வந்துட்டாங்க. அவங்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு. முறுக்குருக்கு குழந்தைங்க செய்தால் ரொம்ப விசேஷம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா 6 லட்டு பிடிச்சிக்கலாம். அவங்க கை குட்டி குட்டி கைங்க. குட்டி குட்டி கையில் குட்டி குட்டியாக ஒரு 6 லட்டு செய்துட்டாங்க. அவ்வளோதான். இதே போல் மிச்சம் இருக்க மாவுலாம் லட்டு செய்துக்கலாம். லட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திணை லட்டு 6 லட்டு செய்துக்கலாம். இருக்கிற மாவு அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். மிச்சம் திணை மாவுலேயும் கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சிடலாம். நெய் ஊற்றி அப்படியே கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். திணை மாவு, திணை விளக்கு, திணை லட்டு சரி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம்னா கார்த்திகை தீபத்துக்கு சூப்பரான திணை மாவு, திணை விளக்கு, திணை லட்டு ரெடி. இதே சஷ்டி கூட செய்யலாங்க. செய்து சாமி கும்பிட்டோம்னா நம்ம கேட்குறத கடவுள் கொடுப்பாருன்றது ஒரு ஐதீகம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த கார்த்திகை தீபத்துக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பூஜை பண்ணிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.